சங்கம் மற்றும் அறக்கட்டளை, ஆர்விஎஸ் நர்சிங் காலேஜ் கண்ணம்பாளையம் இணைந்து நடத்தும் இந்த நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வு பேரணிக்கு வருகை தந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய திருமதி தேவி மன்னவன் மேடம் அவர்களுக்கும், டாக்டர் திரு கஜேந்திரன் மூத்த அதிகாரி சூலூர் ஜிஹெச் அவர்களுக்கும், சூலூர் அரிமா சங்க தலைவர் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை அரிமா சங்க நண்பர்களுக்கும், முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழிப்புணர்வு பேரணி எதற்காக அப்படின்னாங்க, நம்ம சொசைட்டியை ரொம்ப நம்ம சொசைட்டியில் இருக்கிற மக்களை ரொம்ப பயப்பட வச்சுட்டு கூடிய நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு தான் நம்ம இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்த போகிறோம். நவம்பர் 14 வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே. இந்த நாளை கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் 150க்கும் மேலான நாடுகளில் மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 11.4% ஆஃப் பீப்புள், அதாவது 100 மில்லியன் பீப்புள் இந்த டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதோடைய புரிதல் வந்து நிறைய பேர்த்துக்கு இல்லை. நம்ம ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து புரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது நிறைய ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆயிடுது. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 11.4% பீப்புள் அஃபெக்ட் ஆகுறான்னு சொல்கிறேன். ஆனால் அதில் 36% தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறவங்களும் 50% தான் அதில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கேப்ஸ் எதனால் வருது? இந்த நீரிழிவு நோய் பற்றிய புரிதல் சரியாக இல்லை. அதை பற்றின பயம்தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பயத்தை வந்து களைய வேண்டியது நம்ம மருத்துவர்களுடைய கடமை. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான விஷயத்த அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாவே போதும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாக எல்லாம் நடந்து போனாங்க, சைக்கிளில் போனாங்க, வீட்டில் சாப்பிட்டாங்க, வெளியில் சாப்பிடல. அப்புறம் வந்து டைமுக்கு தூங்குனாங்க, செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போது இப்போ நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுச்சு. நம்ம நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான பேசிக் வாழ்க்கை முறை மாற்றத்தினால தான் நமக்கு இந்த நீரிழிவு நோய்ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதை நம்ம நோயாக பார்க்காம ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ அதை சரிப்படுத்தணும். அதுக்கு நம்ம மக்கள்கிட்ட கரெக்டான விஷயத்தை கொண்டு போகணும். அப்புறம் இன்றைய இளைஞர்கள், ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய பாரதத்தை உருவாக்க போகிறாங்க. நீங்கள் இந்த சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு சரியாக இருந்தது அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல வாழ்க்கை எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அந்த அந்த டிஸார்டருக்குள்ளே, அந்த டயபெட்டிஸ்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணுறது வேற, வரதுக்கு முன்னாடியே, அதாவது நம்மளுடைய ஃபீல்டில் சொல்லுவோம் பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன், அதுதான் நீட் ஆஃப் த அவர். அதை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலி ஐ வில் டெல் 3 ஸ்டெப்ஸ். டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்னா வந்து யோகா, வாக்கிங், எனிதிங், வாட் எவர் யூ லைக், டூ சம் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். செகண்ட் திங், நல்ல உணவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு காய்கள் சாப்பிட்டாவே போதும். நம்ம வந்து ஃபாரின்லேருந்து வர நட்ஸு, கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடணும் தேவையில்லை. நம்ம ஊரில் நம்ம லோக்கலில் கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி 8 மணி நேரம் டெய்லி தூங்கிட்டு செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டோம்னாவே இந்த நீரிழிவு நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் யுனைட்டட்லி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் டயபெட்டிஸ். இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆல்? ஓகே. ஸோ நம்ம வந்து விழிப்புணர்வு பேரணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒருவர் வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நிறைய பேர் டயபெட்டிஸ் வந்துருச்சுனாவே உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அது ப்ராப்பராக எப்படி பண்ணணும், நம்ம வார்ம் அப் பண்ணிட்டு தான் எந்த வகையான எக்ஸசைஸாக இருந்தாலும் பண்ணணும். ஸோ அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் சின்னதாக ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு நம்ம கிஷோர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. First we start with a little warm up.
Then we go to the rally. The students பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெக் ரொட்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈச் சைடு 5 கவுண்ட்ஸு. நான் கவுண்ட் பண்ணுறேன், இவங்க பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு லைட்டாக ஸ்பேஸ் விட்டு நின்றுக்கோங்க. ஓகே, shall we start? ஓகே ஓகே, நான் கவுண்ட் பண்ணுறேன். ரெடி? 1 2 3 4 and 5. Okay, then left side. Okay, 1 2 3 4 and 5. Okay, இப்போ இந்த கையை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அடுத்து நெக்ஸ்ட் ஷோல்டர் ரொட்டேஷன்ஸ். லைட்டாக ஸ்பேஸ் விட்டு நின்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்னலாக 5 ரொட்டேஷன்ஸ், தென் எக்ஸ்டர்னலாக 5 ரொட்டேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 and 5. Then external rotation 1 and 5. Okay, so hip கை வச்சுக்கோங்க. Hip rotation. அது right side 5 times, then left side 5 times. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Ready? 1 2 3 4 and 5. Okay, then left side 1 2 3 4 and 5. Okay, லைட்டா இன்னும் கொஞ்சம் லைட்டா ஸ்பேஸ் விட்டு நின்னுக்கோங்க. அதுக்கு வந்து டோ டச் பண்ணணும். அது ஒரு 5 டைம்ஸ் மட்டும். ஓகேவா? ரெடி? 1 யூனிஃபார்மா பண்ணுங்க. 2 4 and 5. Okay, then last one exercise மட்டும். இது வந்து side bend. Left side 5 times, right side 5 times. இது 10 counts மட்டும் பண்ணிட்டு then we go to the rally. Okay, ready? Ready? 1 left side. Left side. Leftல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. left 1 2 3 4 5 6 7 8. இல்ல மாத்தி பண்ணணும். லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு. ஓகேவா? 5ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லெஃப்ட் 5 left 6 7 8 9 and 10. Okay, good. Thank you. மேடம் அப்படி இல்லைங்க, வாங்க முன்னாடி வாங்க. அப்படியே சேர்ந்துருங்க. அப்படி போயிட்டு கண்ணா அப்படி போயிட்டு போங்க சரி தள்ளி வாங்க இப்படி வாங்க பின்னாடி வேல்சா கண்ணா பின்னாடி கண்ணா ஓ கண்ணு ஒரே ஒரு பேப்பர் போட்டோ எடுத்துக்கிறேன். எடுங்க உன்னிப்போது எடுங்க.
ஓகே. சைலண்ட். கொஞ்சம் பின்னாடி ஒரு அப்பளைய முடிச்சு நிற்கிறாராம ஃபோட்டோ எடுக்கிறாங்க.
அக்கா. ஓகே. நவம்பர் 14th எவ்ரி இயர் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு சூழ்நிலையில் சொசைட்டியில் அதிகமாக பரவிட்டு வர டயபெட்டிஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்குவது. டயபெட்டிஸ்னால மக்கள் வந்து பங்கு தகவல் சரியாக ட்ரீட்மெண்ட்டு எடுக்காமல், நம்ம மருந்து மாத்திரைகள் மேலே அந்த இருக்கிற பயத்தினால எடுக்காமல், கரெக்டான ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வராதவங்க எப்படி அவங்கள நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம், அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி விழிப்புணர்வு பேரணி நடத்தணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைய சமூகம், இன்றைய இளைஞர்கள் தான் நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க தான். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரியான சர்க்கரை நோயிலிருந்து அவங்க எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம சொன்னோம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 11% ஆஃப் பீப்புள் டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. 6% ஆஃப் பீப்புள் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ நியர்லி வந்து 30% ஆஃப் பீப்புள் வந்து இந்த நோயை பாதிப்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு பயம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிறப்புற ஆரோக்கியமான வாழ்க்கை பெற வேண்டும். அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுதான் எங்கள் விழிப்புணர்வு பேரணியோட முக்கிய நோக்கம். இதைத் தொடர்ந்து நாளை நவம்பர் 14 சூலூர் அரிமா சங்கம் மற்றும் அறக்கட்டளை, திவ்யா மெடிக்கல் சென்டர், ஆர்விஎஸ் காலேஜ் கண்ணம்பாளையம் நாங்கள் இணைந்து ஒரு மெகா கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் கண்டிப்பாக வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கேம்பில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, பிளட் சுகர், 3 மாத HbA1c அளவு, கொலஸ்ட்ரால் லெவல், தைராய்டு டெஸ்ட், ஹீமோக்ளோபின் லெவல், இந்த மாதிரியான டெஸ்ட்டு, கண் பரிசோதனை, முக்கியமாக கண் பரிசோதனை. ஸோ நம்ம வந்து நாளைக்கு மெகா கேம்பில் இந்த அளவுக்கு எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாக பண்ணுறோம். பொதுமக்கள் பயன்பெறுவதற்கு டைமிங் வந்து நாளைக்கு காலை 9 மணி முதல் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்ம கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். இடம் வந்து சூலூர் அரிமா சங்க வளாகம். நவம்பர் 14 எவ்ரி இயர் நம்ம வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே உலகம் பூராவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயால மக்கள் அதிக பேர் பாதிக்கப்படுறதுனால அதை பற்றின விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கு தான் நம்ம இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே செலிப்ரேட் பண்றோம்.
இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா நியர்லி 11.4% பீப்புள், அதாவது 100 மில்லியன் பீப்புள் டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இனிமேலும் ஜாஸ்தியா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அதனால சர்க்கரை நோய் வரதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை நோய் வந்தவர்களும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கலாம். ஸோ இது சம்பந்தமா நம்ம சூலூர்ல அரிமா சங்கம், சூலூர் அரிமா சங்கம் மற்றும் அறக்கட்டளை, திவ்யா மெடிக்கல் சென்டர், ஆர்விஎஸ் காலேஜ் கண்ணம்பாளையம் இணைந்து விழிப்புணர்வு பேரணி இன்று நடத்தணும். விழிப்புணர்வு பேரணியை நம்முடைய சூலூர் மாநகராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் மேடம் அவர்களும், அரிமா சங்க தலைவர் விக்னேஸ்வரன் அவர்களும், சூலூர் ஜிஹெச் மூத்த தலைவர் டாக்டர் கஜேந்திரன் அவர்களும் தொடங்கி வச்சாங்க. விழிப்புணர்வு பேரணி நல்லபடியா முடிஞ்சது. நாளை நவம்பர் 14 மெகா கேம்ப் சூலூர் அரிமா சங்க வளாகத்துல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கேம்ப் நடக்குங்க. கேம்ப்ல வந்து ஹீமோகுளோபின், சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், தைராய்டு லெவல், இந்த மாதிரி நிறைய பிளட் டெஸ்ட் பொதுமக்களுக்கு பயன்படும்படியாக ஃப்ரீயா பண்றோம். அது மட்டும் அல்லாமல் முக்கியமாக கண் பரிசோதனை, அரவிந்த் கண் மருத்துவமனையிலிருந்து டாக்டர்ஸ் வராங்க, வந்து கண் பரிசோதனை பண்றாங்க. சோ தேவைப்படுபவர்கள் கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.